மெரினான்னு சொன்னாலே உலகின் நீளமான கடற்கரைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம். சரி, ஹிஸ்டரிக்கு போக வேணாம். இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் பொழுதுபோக்குக்காக ஒரு சில புது விஷயங்களை கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். எப்பயும் போல் குழந்தைங்களுக்குன்னு குதிரை சவாரி, பலூனு, ராட்டினம், ஜம்பிங் ரிங்குன்னு நிறைய இருந்தாலும் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பொதுவாக மெரினா அப்படின்னாலே கடற்கரை ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடம் அப்படின்னு பக்கத்தில் நிறைய பிளேசஸ் இருந்தாலும் இப்போது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விஷயமா நிறைய விளையாட்டு விஷயங்களை சேர்த்துருக்காங்க. எத்தனை குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நான் ஆச்சரியப்பட்டு வியந்தது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே பிளே ஏரியாஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸ் வந்தாலும் அவங்க ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஹார்ட் ஷேப்பில் ரிங்கும் வச்சுருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் மதிய வேலையில் வெயிலில் வந்தாலும் நிழலில் உட்கார்றதுக்கு அங்கங்கே டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அதே போல் வாட்ச் டவர்ஸும் நிறைய இருந்தது. பட் ஆனால் மக்கள் அதில் ஏறுறதுக்கு அலௌட் இல்லை. கடற்கரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் போனது வேற எங்கே சாப்பிட தான். ஃபேமிலியோடு உட்காந்து பானிபூரி, சன்னா மசாலான்னு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு லேட் நைட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.